ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் ஒரு சுவாரஸ்யமான பதிவு. மார்கழி திங்கள் அல்லவா, மாதங்களில் மார்கழி, மலர்களில் மல்லிகை, இந்த மாதிரி எல்லாம் இந்த மார்கழி மாதத்துக்குன்னு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சூரியன் தனுர் ராசி மண்டலத்தில் டிசம்பர் 16 முதல் ஜனவரி 14 வரை சஞ்சாரம் செய்யக்கூடிய மாதம் தான் இந்த மார்கழி மாதம். இதே மார்கழி மாதத்தில் 23/12 புதன் என்ற கிரகம் தனுர் ராசிக்குள் நுழைகிறார். மேலும் 20/12 டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகமும் இந்த தனுர் ராசி மண்டலத்துக்குள் நுழைகிறார். எனவே சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களுமே தனுர் ராசி மண்டலத்தில் குருவின் பார்வையை பெறப்போகிறது. மேலும் ராகு கேது அச்சுக்களுக்குள் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. சனி என்ற கிரகம் அதே மீனராசியில் இருக்கிறார். மேலும் குரு என்ற கிரகம் வக்ரகதியில் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். இந்த கிரக நிலைகள் இந்த மார்கழி மாதத்தில் 12 ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். மகர ராசியை எடுத்துக்கொள்வோம். இதற்கு முன்பு குறிப்பாக அந்த திருவோண நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம் கூட எந்த அளவுக்கு மகரத்தில் பிறந்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள். அதுவும் அந்த ராசியாதிபதி 7.5 சனியாக இவர்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் மொத்தமாக கொடுத்து அதல பாதாளத்தில் தள்ளியது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் நம்ம சொன்னோம். இப்போது 7.5 சனிங்கிறது முடிந்து விட்டது. இப்போ ராசியாதிபதி பார்த்தோம்னா இவங்களுக்கு வெற்றி ஸ்தானத்தில் போய் அமர்ந்து விட்டார். இப்போவும் எங்களுக்கு பெருசாக கிடைக்கலையே அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, ஒரு பக்கம் இவர்களுக்கு அந்த 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு அப்படிங்கிறது, அது குரு இவர்களுக்கு பாதகாதிபதி, இவர்கள் விரையாதிபதி மறைந்து விட்டார், கெட்டவன் கெட்டு விட்டார் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொண்டாலும் சைலண்டாக ஒரு பிரச்சனை இவர்களுக்கு குறிப்பாக இதற்கு முன்பு உத்திராடத்துக்கும் இப்போ திருவோணத்துக்கும் யார் கொடுக்குறாங்க அப்படின்னா 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் கொடுக்குறார். எப்படின்னா இப்போ 8ஆம் இடத்தில் கேது பகவான் பூர நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறது. இப்போது திருவோணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன். அப்போது 8ஆவது நட்சத்திரம்னா 17ஆவது நட்சத்திரமாக வரக்கூடியது பூரம் தான். இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்தில் தான் இவர்களுக்கு அந்த நித்திய சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு. இந்த இடத்தில் கேது பகவான் இவர்களுக்கு வயிறு, அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இவர்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம், கொஞ்சம் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், அதாவது பழக்க வழக்கங்கள், தொடர்பு, வெளியில் சொல்லிக்கொள்ள முடியாத சில பிரச்சனைகள், அது நோய் பிரச்சனையாக இருந்தாலும் தீர்வு இல்லைங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இது நாள் வரை ஏற்படுத்தி கொண்டிருந்தார். இந்த மார்கழி மாதத்தில் என்ன நடக்க போகிறது அப்படின்னா, லாபத்தில் இவர்களுக்கு மாதத்தின் தொடக்கத்தில் புதனும் சுக்கிரனும் அமர்ந்து, புதனும் சுக்கிரனும் விரயத்தை தாண்டி மாதத்தின் கடைசியில் சுக்கிரன்கிறவர் இவர்களுக்கு ஜீவனாதிபதி, முதல் தரமான ராஜயோகத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அவர் ராசியில் வந்து அமரப்போகிறார். அப்போ தொழிலுக்கும் லாபத்துக்கும் ஒரு சின்ன மீனை போட்டு எப்படி ஒரு திமிங்கலத்தை பிடித்து இழுப்போமோ அதை போல் இவர்கள் அந்த ஒரு சின்ன பொறியை தூக்கி போடுவார்கள். அதனால் ஒரு விரயம், ஒரு செலவா அப்படின்னா நம்ம போடுறது ஒரு 5x அப்படின்னு வச்சுக்கிட்டா நம்மிடம் திரும்ப வரப்போறது ஒரு 50x என்று எடுத்துக்கொள்ளலாம். ஏன் அப்படின்னா, இவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த விரயம்ங்கிறது குருவின் பார்வையில் அந்த லாபத்துக்காக, அந்த சுகத்துக்காகத்தான் கொடுக்கிறார். கூட அட்டமாதிபதி சூரியனே வந்து அமர்ந்திருந்தாலும் இது எல்லாமே இவர்களுக்கு குருவின் பார்வை அப்படிங்கிறதுனால் கொஞ்சம் ஆரம்பத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை அப்படி லேசாக எடுத்து போட்டு பூரணமாக அந்த விஷயத்தை இவர்கள் எடுத்து விடுவார்கள். 2 விஷயத்தில் இவங்க ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ராசியாதிபதியே வெற்றி ஸ்தானத்தில்,
அப்போது கண்டிப்பாக அந்த வெற்றியை நாம் அடைந்து தான் ஆக வேண்டும். இது வரைக்கும் நம்ம ஃபியூஸ் போனது, இது வரைக்கும் பலூனில் காற்று போன மாதிரி இருந்தோம். 2ஆம் இடத்தில் ராகு, அவர் வாக்குஸ்தானத்தில் குரு பார்வையில். அப்போ வாக்கில் தெளிவு, வார்த்தைகளில் சுத்தம், தனம், குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சமயோஜிதம், ரொம்பவும் ஸ்மார்ட்டாக செயல்படக்கூடிய அமைப்பு. இது எல்லாமே இவர்களுக்கு நன்றாக தூக்கி கொடுக்கும். 12ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் பொதுவாக மகரத்துக்கு பாதகாதிபதியாக, அஷ்டமாதிபதியாக வந்து வாலாட்ட முடியாது, இவர்களை சுருட்ட முடியாது, இவர்களை பிழிய முடியாது, இவர்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்த முடியாது. காரணம் என்ன அப்படின்னா குருவின் பார்வை. இப்போ 12ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய பாதகாதிபதி செவ்வாய் இவர்களுக்கு டெட் அகைன்ஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய ஜென்ம பகை. அவர் இவங்க ராசியாதிபதி சாட்டனை பார்க்கிறார். எப்படி பார்க்கிறாருன்னா ஒரு மாதிரி முறைத்து பார்ப்பது போல் பார்க்கிறார். பலன் இல்லை அப்பா, நீ அப்படி பார்த்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் வேகமாகத்தான் ஓடுவேன், இன்னும் எனது பராக்கிரமத்தை நான் வெளிப்படுத்துவேன், மேலும் மேலும் என்னை நான் உறுதியாக்கி கொள்வேன். ஐ வில் ஸ்ட்ரென்தன் மை செல்ஃப் அண்ட் ஷோகாஸ் வாட் ஐ கேன் ஷோ டு அதர்ஸ். இஃப் யூ கேட்ச் மீ இன் த ராங் ஃபுட் ஐ வில் நாட் கிவ் யூ அ டேம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ எப்படி பார்த்தாலும் என்ன பண்ணினாலும் உன்னால் என்னை எதுவும் செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா நான் அண்டர் கிரவுண்டில் வேலை செய்யக்கூடிய நபர். இதற்கு முன் செய்த தவறை இப்பொழுது நாங்கள் செய்ய மாட்டோம். ஏன்னா 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வந்தாலும் அயன சயன போஜனஸ்தானத்தில் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. இதில் இது 6, 12 பரிவர்த்தனையாக வருகிறது. 6ஆம் வீட்டில் குரு வக்கரம் அப்படிங்கிறதுனால 6ஆம் இடத்தில் அந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய பண முடக்கத்தை இந்த மார்கழி மாதத்தில் இவர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஸோ தே வில் பி ஏபிள் டு கம் அவுட் வித் பிரைட் அண்ட் ஃப்ளையிங் கலர்ஸ், பர்டிகுலராக தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில். இப்போ மகர ராசியில் இருக்கக்கூடிய வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, வயிறு, அடிவயிறு சம்மந்தப்பட்ட இடங்களில் கூடுதலான ஃபேட் அக்யூமுலேட் ஆகாத அளவுக்குண்டான உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். பாதங்களை பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும். டச்வுட் பெரிதாக பிரச்சனை இல்லை. இரவு நேரத்தில் உங்களை மேலும் குழப்பிக் கொள்ளாமல் இருந்து கொள்வது புத்திசாலித்தனம். கண்டிப்பாக உங்களால் உங்களுடைய குழந்தைகளுக்கு அனுகூலமான விஷயங்கள் இந்த மார்கழி மாதத்தில் ஏற்படும். மகராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய் 12ஆம் வீட்டில் இருந்தாலும் குருவின் பார்வை அப்படிங்கிறதுனால அதன் மூலம் உங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் இல்லை. இதை இப்படி போட்டுக்கலாம், மைனஸ் இல்லை பிரதர் அப்படிங்கிறதே ப்ளஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இப்போது கல்வியை குறிகாட்டக்கூடிய மாணவர்களுக்கு பார்த்தோம்னா புதன் 12ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வை. அப்போ நிறையா விஷயத்தை யோசிப்பார்கள். நம்ம வெளியூருக்கு போய் படிக்கலாமா, வெளிநாட்டில் போய் படிக்கலாமா, இந்த டெக்னாலஜியை படிக்கலாமா அப்படின்னு எல்லாம் யோசிப்பார்கள். அதனால் ஒரு மைனஸோ ஒரு லாஸோ இல்லை டைம் வேஸ்ட்டோ அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வராது. அவை அனைத்தும் அனுகூலமாக வரும். இப்போ நமக்கு நெகட்டிவை கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய நபர் 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறவர். அப்போது இந்த லேட் நைட் ஃபுட்டு, கண்டாமினேட்டட் ஃபுட்டு, ஒரு மாவை அரைத்து வைத்து 9 நாளைக்கு டிசைனாக தோசை வாத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன். கேட்டால் இன்றைக்கி கொத்தமல்லி தோசைன்னு சொல்லிக்கிறேன், நாளைக்கு புதினா தோசைன்னு சொல்லிக்கிறேன், நாளான்னைக்கு ஆனியன் தோசைன்னு சொல்லிக்கிறேன். அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஃப்ரெஷ் ஃபுட் எடுத்துக்கொள்வது, இயற்கைக்கு உண்டான விஷயங்களை, அதாவது இந்த ஆர்கானிக் மாதிரியான விஷயங்களை எடுத்துக்கொள்வது நல்லது. பேக்கடு ஃபுட்டு, கண்டாமினேட்டட் ஃபுட்டை நீங்கள் அவாய்டு பண்ணுங்கள். வயிறு, அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம் வந்தால் இமீடியட் ட்ரீட்மெண்ட். சனிக்கிழமைகளில் நீங்கள் குறிப்பாக இந்த ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, ஹனுமார் வழிபாடு, அதாவது கணபதி வழிபாடு, மனித தலை இல்லாத தெய்வங்களை வழிபாடு செய்வது கைமேல் பலன் கொடுக்கும். இந்த பதிவின் தொடக்கத்தில் குறிப்பாக அந்த திருவோண நட்சத்திரக்காரர்கள் எவ்வளவு அடி வாங்கினார்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ, அதிலிருந்து எப்படி வெளியே வருவது அப்படிங்கிறது உண்டான ஒரு செப்பரேட் விஷயம் தயாராகி கொண்டிருக்கிறது. வெகு சீக்கிரத்தில் வெளிவரப்போகிறது.
தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.